புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் செய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். படி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு. என் வீட்டு ஆளுங்கெல்லாம் நீ சொல்றது கேட்டு ஆடிதான் இன்னைக்கு என் பொண்ணு இந்த கதியில இருக்கா. என் மக ரகுவும் உன் பேச்ச நம்பிதான் அந்த வைத்தியத்தை காதலிச்சு இப்போ வைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான். விசு ஒருத்தன் தான் உன்னை ஒழிச்சதுனால அவன் நிம்மதியா இருக்கான். ஆனா உன்னை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே. இங்க பாரு, என் பிள்ளைகளை தயவு செஞ்சு விட்டுரு. தேவிக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாத. நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். இன்னொரு தடவை ஏதாவது சொல்லி போன் கீன் பண்ண அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஜாக்கிரதை. வேடி போன. ஏய் வேடி. இவளால சும்மாவே இருக்க முடியாது போல இருக்கு. வைத்தியம் பாக்குறாளாம் வைத்தியம். ஏமா அன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. சிச்சி வாய் மூடு. அவளால நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச நல்லதெல்லாம் போதும். அவ இப்ப கூட சும்மாவே இருக்க மாட்டா. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லுவா பாரு. அண்ணி என்ன நல்லது செஞ்சாலும் உனக்கு பொறுக்காதே. இந்த பேச்சு எடுத்துட்டு அவ மட்டும் இங்க வரட்டும், அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் பாரு. தேவி, வாங்க மாப்ள. என்னாச்சு? அம்மாவுக்கு பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து மாப்ள, அண்ணி இப்ப போன் பண்ணாங்க. என்னமா? முருகா அண்ணனோட மாமா கிராமத்துல இருந்து வந்திருக்காரா. நாங்க பாக்க போன சித்த வைத்தியர் கர்ப்ப மூலிகைன்னு ஒரு அபூர்வ மூலிகை கிடைச்சிருக்கு. எனக்கு வைத்தியம் பார்க்கணும்னு கிராமத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி வைத்தியர் அவர் அனுப்பி வச்சிருக்காரா. அண்ணி என்னங்க வர சொல்றாங்க. ஆனா அம்மா அங்கெல்லாம் போக வேணான்னு என்ன சத்தம் போடுறாங்க. ஏன் அத்தை, உங்க பொண்ணுக்கு குழந்தை உண்டாகணும், உங்க பேரனையோ பேத்தியோ நீங்க தூக்கி கொஞ்சணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? தேவி ஏன் கூட என் வீட்டுல வந்து வாழணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஐயோ மாப்ள, நான் அப்படி நினைப்பேனா? ஏற்கனவே ராதாவை நம்பி போய் இவ உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். மறுபடியும் அவளை நம்பி போய் இவ உசுருக்கே ஆபத்து வந்துருமோன்னு நான் பயப்படுறேன் மாப்ள. அத்தை, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நடந்த எல்லாத்துக்கும் ராதாக்காவா காரணம்? ஆமா மாப்ள, ராதா ஊரெல்லாம் பகையை சம்பாரிச்சு வச்சிருக்கா. அதனால அந்த பேச்சுக்கு நடந்திருக்க வேண்டியது என் பொண்ணுக்கு நடந்துருச்சு. ராதாக்கா யாரையும் பகையா நினைக்கிறத, ராதாக்காவா பகையா நினைக்கிறவங்க பண்ண காரியம் இது. அத்தை, ஒரு தடவை நம்ம ஏமாந்துட்டோம், அதுக்காக ஒரு தடவை அப்படியே இருப்போமா என்ன?
உங்களுக்கு ராதாக்காவை பிடிக்கல, அதுக்காக அவங்க செய்யற நல்லதும் பிடிக்கலன்னா எப்படி தே? எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு தே. அதனால தேவிய நானே கிராமத்துக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் தே. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்களே மாப்ள? அம்மாவுக்கு தேவி எங்க வீட்டுக்கு வரதே ஒத்துக்கல. அது பரவாயில்லையா? அத்தை, இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்ல போறது இல்ல. அப்பா கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். தேவி, மாமா எங்க? அப்பா வெளியே போயிருக்காருங்க. ஓகே, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். நீ போய் கிளம்பி வா. எதுக்கும் 2-3 நாளைக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஓகே? ம், சரிங்க. போ. நாளைக்கு அந்த அணுவால அவ சூழ்ச்சியில நீங்க மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிர்கதியா நடு ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு காலம் வரும். இன்னும் உங்களை அந்த அணு எந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த போறான்னு பாருங்க. விச்சு, விச்சு, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க விச்சு. கவலைப்படாம எப்படி இருக்க சொல்ற? ராதாவை நான் சந்திச்ச போல உங்களை சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, கடைசியில இப்ப அவ சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. அவ சொன்னது நான் ஒரு பொருட்டா மதிச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. விச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராதா நம்மள பிரிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் சொன்னா. அவ சொன்னதையும் இப்ப நடந்ததையும் முடிச்சு போடாதீங்க. விச்சு, நான் உங்க கூட இருக்கேன்ல. உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அண்ணன் எப்படியோ அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சிருவாரு. நாம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம் விச்சு. ப்ளீஸ் இன்னாங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. விசு, வாங்கத்தே. அனுமா, காலையில ராதா போன் பண்ணியிருந்தா. ஏதோ கர்ப்ப மூலிகை கிடைச்சிருக்கு, தேவிக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்திடலான்னு கிராமத்து சித்த வைத்தியர் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு ராதா தேவியை வர சொன்னா. நான் என் பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு ராதாவை போன்லயே திட்டி விட்டுட்டேன். அந்த நேரம் வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ள ராதாக்கா சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்குன்னு சொல்லி கையோட தேவியும் கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த நேரம் உங்க அப்பா வேற வீட்டுல இல்லையா? போன் பண்ணி விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா அவரு இது நல்ல விஷயம் தானேங்கிறாரு. தேவியை அனுப்பிட்டு அவளுக்கு மறுபடியும் இது மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதான் அவளை கிராமத்துக்கு போக விடாம தடுக்கணும்னு உன்னை பார்த்து சொல்லலான்னு ஓடி வந்தேன்டா. என்னடா விசு, ஒன்னும் சொல்லாம நிக்கிற? ராதா சொல்லித்தானே சம்பத் தேவியை கூட்டிட்டு போயிருக்காரு. ராதா சொன்னா எதுவும் சரியா தான் இருக்கும். தேவி அந்த கிராமத்துக்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். டேய் விசு, உனக்கு என்னடா ஆச்சு? தேவி இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே அந்த ராதா தானடா. அவளை போய் வசதியா பேசிட்டு இல்ல இருக்க. சித்தி, தேவிய ராதா வைத்தியம் பார்க்க தான் கூட்டிட்டு போனா. அங்க நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவ எப்படி பொறுப்பாக முடியும்? நிச்சயமா அதுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. ராதா என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். அவ சொன்ன பேச்ச நான் கேட்காதனாலதான் இன்னைக்கு அதோட பலன் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியா தான் இருக்கும். கிளம்புங்க சித்தி. அதான் சொல்லிட்டாரு இல்ல, நீங்க கிளம்புங்க. நான் அப்புறமா போன் பண்றேன்.
இன்னும் என்ன நடு வீட்டுல நின்னுட்டு இருக்கீங்க? அவங்கள தேடுறதுக்கு கிளம்பலையா? மாப்பிள, தங்கராஜ் செந்திலையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வியூகம் அமைச்சு ஆளுங்களை அனுப்பியிருக்க மாப்பிள. ஊரு கூட ஆளுங்களை எல்லாம் அனுப்பி தேடிக்கிட்டு இருக்க மாப்பிள. மாப்பிள, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருவோம் மாப்பிள. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. யோ, தைரியமா இருக்கிறதா? ராத்திரி எல்லாம் பயத்துல ஒரு செகண்ட் கூட கண்ணு மூடல தெரியுமா? நானு பெருசா உபதேசம் பண்ண வந்துட்டாரு. பேங்குக்கு போக நினைச்சாவே பயமா இருக்கு. எங்க விஷயம் மூதாகரமா வெடிச்சிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. நான் தூக்குல தொங்கிடுவேன், கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. உங்க எல்லாரையும் தூக்குல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தொங்குவேன். ராதா சொன்னா எதுவும் சரியாதான். ராதா என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். அவன் சொன்ன பேச்ச நான் கேட்காதனாலதான் இன்னைக்கு அதோட பலன் அனுபவிச்சேன். இப்ப என்னம்மா பண்றது? இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேவிக்கு குழந்தை பிறந்துட்டா நீங்க சுமந்துட்டு இருக்கிற பழி பாவம் எல்லாமே போயிடும். தேவி அவன் புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். ஐயா, நாம அப்படி நினைக்கிறோம். ஆனா சம்பந்தியமாக புரியலையே. அவங்களுக்கு புரியலங்கிறதுக்காக நம்ம விட்டுட முடியாதேப்பா. நான் இது விஷயமா மாமாவையும் சம்பத்தையும் இங்க வர வச்சு பேசுறேன். அதுக்கு அவசியம் இல்லக்கா. கிராமத்துக்கு போறதுக்கு நாங்களே ரெடியாகி வந்துட்டோம்க்கா. நீங்க எப்படி சம்பத்? நீங்க தேவிக்கு போன் பண்ணி பேசினப்போ நான் யதார்த்தமா தேவியை பார்க்க போயிருந்தேன். அப்ப தேவி நீங்க பேசினது என்கிட்ட சொன்னா. அத்தை அதெல்லாம் போக வேணாம்னு பிடிவாதமா பேசினாங்க. ஆனா நான் தான் பிடிவாதமா தேவியை இங்க கூட்டிட்டு வந்தேன். அக்கா, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். நாங்க 2 பேரும் நல்லபடியா சேர்ந்து வாழணும். அதுக்கு நீங்க ஒரு நல்ல வழி சொல்லும் போது அதை கேட்கறதுனாக்கா எங்களுக்கும் நல்லது. நடந்த சம்பவம் எல்லாத்துக்கும் அத்தை உங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய உறுத்தலா இருக்குக்கா. அந்த பழி பாவத்திலிருந்து நீங்க வெளியில வரணும். அதான் நானும் ஒரே பிடிவாதமா கிராமத்து வைத்தியரை போய் பார்க்கலான்னு தேவியை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நாம போலாம்க்கா. அப்பா, தேங்க்ஸ் சம்பத். அத்தையை மீறி இவளை எப்படி கூட்டிட்டு போறோம்னு கவலைப்பட்டேன். நீங்க என் வேலையை சுலபமாக்கிட்டீங்க. நான் எப்பவுமே பழிப்பாவத்தை சுமக்கிறவன் ஆயிடுச்சு. நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படல. இவளுக்கு குழந்தை பிறக்கணும், இவ உன் கூட உங்க வீட்டுல சந்தோஷமா சேர்ந்து வாழணும். எனக்கு அது போதும். சரி, இப்பவே கிளம்பலாம். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ரொம்ப நன்றி தம்பி, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. எங்க வைத்தியர் ரொம்ப ரொம்ப கைராசிக்காரர். அதை நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. சரிங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல்ல இந்த ஊருக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதையே ஒரு அபசகுனமா எடுத்துக்கிட்டு யாரும் மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டாங்க.
நீங்க நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. கடவுள் அருளால நான் தர மருந்து இந்த பொண்ணை குணப்படுத்தும். இவங்களுக்கு குழந்தையும் உண்டாகும். கையை காமிங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் சொன்ன அளவுக்கு ஒன்னும் பயம் இல்லை. நான் தர மருந்த ஒரு மண்டலம், அதாவது 48 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா குணப்படுத்திடலாம். ஆனா இந்த பொண்ணு இங்க ஒரு வாரம் தங்கணும். என்னோட நேரடி பார்வையில நேரங்காலம் பார்த்து மருந்து கொடுக்கணும். இந்த பொண்ணுக்கு துணையா கூட யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். என்னக்கா யோசிக்கிறீங்க? உங்களால எப்படிக்கா அங்க இருக்க முடியும்? பாப்பாவையும் அப்பாவையும் பார்த்துக்க அங்க ஆள் இல்ல. கம்பெனிலேயே நிறைய வேலை இருக்கும். நான் கூட இருந்து தேவியை பாத்துக்கிறேன்க்கா. நாங்களும் இருக்கோம்ல, அப்புறம் என்னம்மா கவலை? சரிங்க ஐயா, நீங்க வைத்தியத்தை ஆரம்பிச்சிருங்க. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு போறேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. நன்றிங்க ஐயா. வாங்க. தேவி, நம்பிக்கையோட மருந்து சாப்பிடு. கண்டிப்பா நல்லது நடக்கும். பேச்சி, கவலையே படாத. தேவிக்கும் குழந்தை பிறந்து உன் குழந்தையோட விளையாடும். சரியா? வர சம்பத். சரிக்கா. முருகன் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இந்நேரம் ஓடி வந்திருப்பானே. என்ன ஆளைய காணோம்? உரம் வாங்க டவுனுக்கு அனுப்பினேன். ஒருவேளை நீங்க வந்தா அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான். சரி வாங்க, உங்க 2 பேரும் வீட்டுல விட்டுட்டு நான் போறேன். வரேன் தம்பி. வாங்க. வர சம்பத். வாங்கக்கா. தைரியமா இருக்கணும் தேவி. பாத்துக்கோ. என்ன உன் பொண்ணு என்ன சொல்லுது? இனிமே அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ கூட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. நீ என்னமோ வெறப்பா திரியுற. ஆமா, நான் வாழ்ந்து முடிச்சாச்சு. ஆனா நம்ம பொண்ணு புதுசா வாழ்க்கைய தொடங்க போறா. அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய அவ மேல திணிக்க பாக்குறீங்களே. நான் அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கை தான் உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுக்கும்னு வைஜெயந்திக்கு போக போக புரியும். ஏன் உனக்கும் தான். அப்படி சந்தோஷத்தை தரலன்னா என்ன நீ எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணை என்ன சாதாரண இடத்துல கட்டி கொடுக்குறோம்? ஏன் நீ வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? நான் திட்டம் வச்சிருந்தாலும் உங்க பொண்ணு ஒத்துக்கணுமே. அவளதான் நல்லா பயமுறுத்தி வச்சிருக்கீங்களே. மாப்பிள சொல்லுங்க மாப்பிள. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் ஆண்டி அண்ட் வைஜெயந்தி? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் அங்கிள். அங்கிள், ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க மாப்பிள. அப்பா அம்மா வரதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லிருங்கல்ல, அவங்க 2 வீக்ஸ்லயே வந்துடுறாங்க. சோ அவங்க வந்ததுமே எனக்கும் வைஜெயந்திக்கும் நிச்சயம் பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு எங்க அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதனால எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன மாப்பிள, இன்னைக்கே வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன். 2 ஜமீன் சேர்ந்து நடத்துற கல்யாணம். நீங்க அப்பா அம்மாவோட சீக்கிரம் வந்துருங்க. பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே அங்கிள். அங்கிள், வைஜெயந்தியை கேட்டதா சொல்லுங்க. சரி மாப்பிள. ஓகே அங்கிள், பாய். பாய். என்ன மாப்பிள்ள கிட்ட நான் பேசுனது புரிஞ்சுதா? 2 வாரத்திலேயே சம்பந்திங்க வராங்களாம். உடனே நிச்சயத்தை பண்ணிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம்.
நீ உன் பொண்ணும் தயாரா இருங்க.